மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்மா. மகிழ்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 2வது 3வது வாரத்துல நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது தொடர்ந்து இந்த காலகட்டம், நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இந்த காலகட்டம் கூட்டணிக்கான காலம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதோட முதற்கட்டமா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல என்டிஏ கூட்டணியை சேர்ந்து பியூஷ் கோஷல் அவர்கள் நேற்றுக்கு தமிழகத்துக்கு வருகை தந்திருந்தாரு. இவர் அமித்ஷாவோட ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த கணக்கு எப்படி போகுது? என்டிஏ கூட்டணியில இப்ப இருக்கிறது அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த 3 கட்சிகள் தான் இருக்கிறாங்க. எனவே இந்த சீட்டு பங்கீடு இதில் போடுறதெல்லாம் மோசடி அரசியல். தாவேக்கா ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமி பண்ணக்கூடிய மோசடி அரசியலை, பிரச்சார அரசியலை, பிராண்டிங் மாஸ்டர்களுக்கு கோடிகளை கொடுத்துக்கிட்டு அந்த விளம்பரம் பண்ணக்கூடிய விளம்பர அரசியலை எடப்பாடி பழனிசாமி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அந்த ஈரம் காயத்துக்குள்ளே நான் அடிச்சுட்டேன். மோடி தமிழ்நாடு வந்த போது ஓபிஎஸ்ஐயும் டிடிவியும் பார்க்கல. உண்மைதானே? ஓபிஎஸ் ஒரு அறிக்கை விட்டார்ல பாக்கியம்னு, அவங்களால சந்திக்க ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடிஞ்சதா? யார் சொல்லி அறிக்கை விட்டாரோ அவங்களால மோடியை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடிஞ்சதா? ஓபிஎஸ்க்கு முடியல. அப்போ மோடி அடைச்ச கதவை மோடி தான் திறக்க முடியும். மோடியை சந்திச்சு இல்லாம ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் என்டிஏக்குள்ள வர முடியாது நான் சொன்னேன். இதைத்தான் 2021 சசிகலா அம்மையார் விஷயத்துல ஜெயலலிதாவின் உயிர் தோழி, ஒரு பெரிய ஸ்டேச்சர்ல இருக்கக்கூடியவங்க, முக்குலத்தோர் சமூகத்துல ஒரு பெரிய உயரத்துக்கு அந்த கம்யூனிட்டியை ஒன்றிணைச்சு எம்பவர் பண்ண ஒரு பெரிய ஸ்டேச்சர்ல உள்ள ஒரு லேடி, அவங்க மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாது நான் சொன்னேன். 2021 சொன்னேன். அன்னைக்கு சத்திரியன் குருமூர்த்தியில இருந்து சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும்போது அதை கொண்டுதான் அணைக்கணும்னு சொன்னாரு. மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய சத்திரியன் குருமூர்த்தி அவர் மிகப்பெரிய மதிப்பு மரியாதை எனக்கு அவருக்கு உண்டு. மோடியே பிரைம் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ணவர். அவர் இல்லைன்னா இந்த நாடே சோனியா கையில இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அவர் சொல்லியும் அந்த விஷயம் நடக்கல. இன்னைக்கு வர அதுதான் தொடருது. பத்மாவதி மில்ஸ் மேட்டர்ல சசிகலா மேல சிபிஐ எஃப்ஐஆர். ஸோ இந்த உண்மையை நான் நேற்று போட்டு உடைச்சேன். இதுவரை நான் மறைச்சு வச்சிருந்த இதை ஓங்கி உடைச்சேன். இப்போ அது சரின்னு ஆகக்கூடிய அளவுக்கு தினகரனும் ஓபிஎஸும் எடப்பாடி முதல்வர்னா இல்லைன்ட்டு போயிட்டாங்க. எடப்பாடி முதல்வர்னா தினகரனும் ஓபிஎஸும் தயார் இல்லை. எடப்பாடியும் தினகரனையும் ஓபிஎஸையும் சேர்த்துக்கிட்டு நாளைக்கு தோத்தம் பிறகு அவங்க கட்சியை பிடிக்கிறதுக்கு அலோவ் பண்றதுக்கும் அவங்களுக்கும் தயார் இல்லை. மோடியும் இவங்களை சசிகலா ஆளுன்னு பார்க்காமலும் விட்டுட்டாரு. அப்போ இதுக்குள்ள என்ன துக்ளக் ரமேஷ் சொல்லி என்ன, சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே சொல்லி என்ன, நிலைமை இப்படி இருக்கும்போது மாத்தி மறிச்சு ஆசைக்கு பேசி என்ன ஆக போகுது? அப்போ நாம சொல்றது இதுக்குள்ள களத்துக்குள்ள நடக்குது. இவங்க 2 பேரும் எடப்பாடி முதல்வருங்கிற அணிக்குள்ள இவங்க இல்லை. ஸோ பொய்யா புரட்டா ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமி பண்ணக்கூடிய மோசடி வேலையை அதிமுக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. இவங்க 2 பேரும் அதிமுக எடப்பாடி தலைமையில அணிக்குள்ள இல்லை. அடுத்து தேமுதிக திமுக ஆப்ஷனை பெருசா நினைக்கிறாங்க. திமுக ஆப்ஷனை பார்த்துக்கிட்டு திமுக ஆப்ஷன் சரியா வரலன்னா அதிமுக ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன்ல தான் ஏடிஎம்கே வச்சிருப்பாங்க. பிரியாரிட்டியில டிஎம்கே தான் வச்சிருக்காங்க. யூ காட் த பாயிண்ட். பிரியாரிட்டி டிஎம்கே தான். இவங்க ஓபிஎஸ் டிடிவிக்கும் பிரியாரிட்டி டிஎம்கே, ஆப்ஷன் தாவேகா விஜய். இதுதான் இங்கோட பொசிஷன். வேற அங்க என்ன கட்சி இருக்கு? இப்போ டிடிவியும் ஓபிஎஸும் தாவேகாவுல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்களோட பிரியாரிட்டி டிஎம்கே, ஆப்ஷன் தாவேகா. எப்படி அவங்களால டிஎம்கேல இணைய முடியும்? ஏன்னா டிஎம்கேவை எதிர்த்து தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கதையெல்லாம் செத்து போச்சுமா. ஜெயலலிதா இறந்ததுமே எல்லாரும் சசிகலா படத்தை வச்சுட்டு ஜெயலலிதாவை குப்பைக்குடியில தூக்கி போட்டாங்கம்மா. ரங்கராஜ் பாண்டேக்கும் துக்ளக் ரமேஷுக்கும் இந்த விஷயம் தெரியாம இன்னும் கடந்த காலத்தின் கைதிகளா பேசிட்டு இருக்காங்கம்மா. அதாம்மா உண்மை. இல்ல, இன்னும் ஜெயலலிதாவை முன் வச்சுதானே அவங்க அரசியல் நடந்துட்டு இருக்கு. இப்பவுமே ஜெயலலிதா வழியில் அப்படிங்கிறது தானே அவங்களோட ஒரு இதா இருக்கு. ஜெயலலிதாவுக்காக பெரிய ஆர்கனைஸா இருந்தவர் செந்தில் பாலாஜி. அவர் எங்க சேர்ந்து ஜெயித்தாரு? திமுகவுல. ரகுபதி எங்க சேர்ந்து ஜெயித்தாரு? திமுகவுல. கே.கே. சார் அண்ணாச்சி எங்க சேர்ந்து ஜெயித்தாரு? திமுகவுல. அண்ணன்
அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க சேர்ந்து ஜெயித்தாரு. திமுகவில் இன்னும் இவர் கரணத்துறை அமைச்சர் சேகர் பாபு, எத்தனை பேர் வந்தாச்சு. இவங்களும் வந்தா என்ன ஆயிர போகுது? எடப்பாடிக்கும் அவங்களுக்கும் ஆகாது. அந்த கூட்டம் யாரை எதுக்குது? எடப்பாடி ஒழிகன்னு ஓபிஎஸ் கூட்டம் எடப்பாடி எதுக்குறாங்க. இல்லை, இப்போ டிடிவி தினகரன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து தாவேக்காவுக்கு தானே ஆதரவு வந்து அதிகமாக கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு. ஸோ அதுல தாவேக்காவு தான் ப்ரியாரிட்டியா வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா? தாவேக்கா ப்ரியாரிட்டி வச்சு என்னம்மா அதோட அழிஞ்சு போவாங்களே. டிஎம்கே ப்ரியாரிட்டியா வச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம தான் தாவேக்கா. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர் யாரு? ஸ்டாலினுக்கு நாடாளுமன்ற எதிர்ப்பு இல்லை, தேவேந்திர குல வேளாளர்கிட்ட எதிர்ப்பு இல்லை, அருந்ததிரட்டு ஆதரவு தெய்வமாட்டு கலைஞர் கும்பிட்றதுனால அவர் மகனுக்கு ஆதரவு இருக்கு. வன்னியர்ல மட்டும்தான் எதிர்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஒட்டுமொத்தத்தில் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு ரொம்ப குறைவுன்னு நான் சொல்றேன். டிடிவி என்ன சொல்றாரு? 39 தொகுதியும் ஜெயித்துட்டாரு. ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் வன்மத்திலையும் காழ்ப்புன்னு சொல்லி ஸ்டாலினுக்கு எதிர்ப்புன்னு சொன்னா அவர் எப்படி 39 ஜெயிக்க முடியாதுன்னு கேட்கறது யாரு? ஜெயிக்க முடியுமான்னு கேட்கறது யாரு? கரூர் சம்பவத்துல ஸ்டாலின் மேல தப்பு இல்லைன்னு சொல்றது யாரு? டிடிவி தானே. அப்போ அவரு டிஎம்கே ஆப்ஷனை தான் ப்ரியாரிட்டியா வைக்கிறாரு. டிஎம்கே ஆப்ஷன் சரியா வரலன்னா விஜய் அடுத்த கட்ட டிஎம்கே ப்ரியாரிட்டி சரியா வரலன்னா வேற வழி இல்லாம விஜய் தலைமைக்கு போவார். இதுதான் விஜய் கிட்ட போனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்க. செங்கோட்டையன் வந்து அதிமுகவுல இருந்தாரு, அவரை நிராகரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா விஜய் கூட போனதுக்கு அப்புறமா அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி தூக்கி போட்ட பிறகு தானே போனாரு. வேண்டான்னு தெருவில் தூக்கி போட்டு 15 நாளைக்கு பிறகு தானே போனாரு. இங்க இருக்கும்போது போகல, வேற வழி இல்லாம தானே போனாரு. இல்ல, செங்கோட்டையன் வேற வழி இல்லாம போனாலுமே இப்ப அங்க போய் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளரா என்ன ஆயிரப்போகுது? பலன் இருக்காத கட்சியில போய் என்ன ஆயிரப்போகுது? தாவேக்காவுக்கு பலமே இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? 26 தேர்தல் முடிவுல தான் தெரியும். இல்ல, இப்போ 25% வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு இருக்கிறதா? 33% சீமானுக்கு இருக்குன்னு ரெட்டிகள் சொல்றாப்ல. இல்ல, இப்போ சீமானோட வாக்குகளுமே 8% இருந்தது 3% குறைய போகுது அப்படிங்கிற ஒரு சர்வேயுமே இருக்கு. அது கமலஹாசன் வரும்போது இப்படிதான் சொன்னாங்க. கடைசியில சீமான் தான் ஜெயித்தாரு, கமலஹாசன் விழுந்து போனாரு. பார்ட் டைம் பொலிட்டிஷியனா இருக்கக்கூடிய விஜய் பிரசாந்த் கிஷோர் மாதிரி 3.5%லயும் போயிடலாம். இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் 2 பேருமே வந்துட்டு இபிஎஸ் தலைமையை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில இபிஎஸ் தலைமையில தான் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துலதான் தொகுதி பங்கீடு அப்படிங்கிற விஷயத்திலுமே வந்துட்டு அமமுகவுக்கு 6 சீட்டுகள், ஓபிஎஸ்க்கு வந்து 3 சீட்டுகள். கருத்து கணிப்பு இதெல்லாம் உங்களை மாதிரி காதல பூச்சித்தன பைத்தியக்காரங்களை ஏமாத்துற வேலை. நீங்களும் பைத்தியகாரத்தனமா முட்டாள்தனமா ஏமாந்து ஃப்ராடுகள் பண்ணக்கூடிய ஃப்ராடு வேலைகளை வச்சு கேள்வி கேட்கறீங்க. என்ன சொல்ல? எல்லாமே ஃப்ராட் பண்றான். எலெக்ஷன் ரிசல்ட் தான் உண்மை, ஒரு தலைவர் சொல்றதுதான் உண்மை. ஊகமா வர்றதெல்லாம் மோசடித்தனம். ஜானாரிக்கசாமியும் இல்ல, இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது அந்த கட்சி முடிவு பண்ணக்கூடியது தானே. இது எப்படி ஃப்ராட் வேலையா இருக்கும்? மோசடித்தனம் நான் சொல்றேன். புரியலையா உங்களுக்கு? யாரு தினகரன் சொன்னாரா? இல்ல, இது வந்து அதிமுக தரப்புல இருந்து வெளியிடப்பட்டதா செய்தி. மோசடித்தனமான செய்திங்கிற ஓகே. இந்த அணியிலேயே இது பாஜகவும் தமாகவும் தான் இருக்குது. சேராத கட்சிகளுக்கு எப்படி சீட்டு பண்ண முடியும்? நாட்டில் பைத்தியக்காரன் காதல பூச்சித்தனமே ஆட்கள் ஜாஸ்தி இருக்காங்கிற மாதிரி ரீல விட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன். இப்போ இதுக்குள்ள பாமக வரதுக்கு வாய்ப்பு இல்லையா? பாமக வந்து 2 பாமக இருக்கு. ஒரு பாமக எடப்பாடி கூடயும் வரலாம், அல்லது விஜய் கூடயும் கூட்டணி போகலாம். பாமகன்னு சொல்ல முடியாது சார். பாமக அன்புமணிக்கு அப்படின்னு கோட்டே சொல்லிடுச்சு. அப்புறம் எப்படி 2 பாமக? அவரும் பாமகன்னு தானே கிளைம் பண்றாரு. அவரை பாமக அங்கீகரிச்சு எடப்பாடி சீட்டு கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? பாமகங்கிறது அவரும் கிளைம் பண்றாரு, ஆர்ப்பாட்டம் பண்றாரு, தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றாரு. அவர் தேர்தல் முடிவு வரும்போது சின்னம் அலாட் பண்ணும்போது தான் பாமகன்னு சொல்ல முடியும். நானும் மறுக்கல. அன்புமணி கிட்ட தான் நிறைய எம்எல்ஏக்கள், 3 எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், பாலு எல்லாருமே நெக்கச்சக்க பேர் இருக்காங்க. பட் அவரும் அந்த பேனர் தானே பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை கலத்தி விட்டுக்கிட்டு டாக்டர் ராமதாஸையும் சேர்த்துக்கலாம், அல்லது அன்புமணிக்கு கணிசமான சீட்டை கொடுக்கலாம். இது 23. எந்த பாமகவுக்கு 23? அந்த மோசடி செய்தியில வந்த இது மோசடி செய்திகள்ல அந்த நீங்க சொன்ன மோசடி செய்திகள்ல பாமக வந்து இடம்பெறவே இல்லையே. இடம்பெறலையா? ஓகே, பரவாயில்ல. நான் அதை மோசடி செய்தின்னு காலையிலேயே சொல்லி முடிச்சுட்டேன். மோசடி ஃப்ராடுத்தனம்னு முடிச்சுட்டேன். ஏன்னா இந்த சர்வே இது எல்லாமே ஃப்ராடுத்தனம். ஜானாரிக்கசாமியும் ஜாதவர்ஜினாவும் பத்திரிகையாளர்களுக்கு பணம் கொடுத்து பொய்யா பரப்புறது. அதே வேலையை அதிமுக காரங்களும் பண்றாங்க.
நம்ம தான் கவனமா இருந்து எது உண்மை எதுன்னு சொல்லணும். இப்ப நான் சொல்றேன் திமுக அணி இன்டாக்டா இருக்குன்னு சொல்றேன். இதுவரை இன்டாக்டா தானே இருக்கு. நான் சொல்றது சரியாகுது இல்ல. மோடிஜி இங்கிலீஷ் அலைன்ஸ்ல சசிகலா வர முடியாதுன்னு சொன்னேன். இதுவரை வர முடியாம தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டா அதை நூல் பிடிச்சி கரெக்டா நம்ம சொல்றது 10க்கு 8 சரியா இருக்கணுங்கிறனால தான் தினகரன், ஓபிஎஸ், பிரேமலதா அம்மையார் 3 பேருக்கும் ஸ்டாலின் ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு 3 தடவை நிறுவனம் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ அவங்களும் வந்து தங்கள் பேட்டிகள்ல அதுக்கு தக்கன தங்க இதை காட்டுறாங்க. அதுல தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் செகண்ட் ஆப்ஷன் விஜய், இவர் பிரேமலதா அம்மையாருக்கு செகண்ட் ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் இன்னைக்கு உள்ள கூட்டணி பொசிஷன். சீமான் 214 தனிச்சு போட்டிடுறாரு. விஜய அடிச்சு துரத்திடுவாரு. களத்துல வராத நாய்கள் எல்லாம், கோழை நாய்கள்லாம் களத்தை விட்டு ஓடிட்டுன்னு சொல்றது விஜய் தான் அவர் அடிக்கிறாரு. இப்போ பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காட உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. விஜய் அருந்ததியர்கள் வந்து ஸ்டாலினை கலைஞர் தெய்வமா கும்பிடுறாங்க. விஜய் இதுல 2 கட்ட நாட்டு வலமும் போகாம இடமும் போகாம அவர் வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. களம் வரும்போது அருந்ததியர்களும் புறமொழியாளர்களும் ஸ்டாலினை கன்சால்டேட் பண்ணி ஓட்டு போடுவாங்க. சீமானுக்கு பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில ஓட்டு அதிகரிக்கும். இதுதான் அரசியல் கள நிலவரம். நீங்க இதை மறைக்கிறதுக்கு ஹம்பக் பிரச்சாரங்களை காசு கொடுத்து பத்திரிகையாளர்களை விலைக்கு வாங்கி 2 டீமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம உண்மையோடு நேர்மையோடு இவங்க ஊதி பறக்கவுடைய பலூன்ல பலம் நிரூபிக்கலங்கிற ஊசியை குத்தி விஜய காலி பண்றோம். எடப்பாடிய உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லை. உங்களை நம்பி யாரையா பெருசா வந்துட போறாங்க. உங்களை வச்சு ஜெயிக்காதுன்னு பாஜக நினைக்கிறாங்க. இப்ப பாஜக எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறாப்புல, விஜய் தனிச்சு நிற்கிறாப்புல. அப்ப விஜய் என்ன சொல்லி வராரு? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊண்டுகோலை துவக்கி வராரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதா வச்சு பிச்சை எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு? இல்ல அது பொதுவான தலைவர்கள் தானே, அதை எப்படி நம்ம பிச்சை அப்படின்னு சொல்ல முடியும்? சீமான் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அடிக்கிறாருல்ல. சீமான் அடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக விஜய் அடிக்கணும் அப்படின்னு ஒரு இல்ல 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 ஜெயலலிதா தானே தலைவா படத்தை அடிச்சு நொறுக்குனாங்க. அது சர்க்கார் படத்துல ஜெயலலிதாவை அவமானப்படுத்தி சீன் எடுத்தாரு. அதிமுக அவங்க தேட்டர் அடிச்சாங்கல்ல. இப்போ ஒரு ஜெயலலிதா வச்சு வராருன்னா இந்த விமர்சனத்தை வைக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? என்ன பொதுவான தலைவர் நான் மறுக்க வரல. பட் உங்களை அடிச்சு நொறுக்கி நீங்க ஒண்ணும் இல்ல, வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா சாகிறத விட நீங்க அரசியல் பேசலையே. நான் சொல்றது பொய்யா? பொய்யா சொல்லுங்க. ஜான் அர்கிசாமியும் ஆதவர்ஜுனாவோ உங்களை மாதிரி 1000 பத்திரிகையாளர்களை பிடிச்சி நான் சொல்றது பொய்ன்னு நிரூபிச்சுட்டா நான் ஒத்துக்கிற தயாரா இருக்கிறேன். அப்ப நீங்க அன்னைக்கு வர ஜெயலலிதா இறக்கிறது வரை அரசியல் பேசலையே. அப்ப இந்த விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நீங்க எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமல்ஹாசன் சொல்லும் போது சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராய வரிகளை கல்வி தேர்ந்து ஆக்குறான்னு அவர் கருத்தை சொன்னார். இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு பேசக்கூடிய விஜய் சீமானுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். சீமான் என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் மலையாளி மேனன், அவரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழர்களை ஏமாத்தினாரு. இதனால முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா, வண்ணார், நாவிதர், குயவர், பறையர், தேவேந்திர குல வேளாளர் மக்கள்லாம் பரவலா பெரிய அளவில் இருக்கிறத மறைச்சுக்கிட்டு போயிட்டாரு. அது தமிழர்களுக்கு எம்ஜிஆர் மலையாளி எம்ஜிஆர் செய்த துரோகம். அவர் ஜாதிவாரி கணக்கெடுத்தா மேனன் எவ்வளவு இருக்குன்னு எக்ஸ்போஸ் ஆயிரும். அதனால அவர் எடுக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை எம்ஜிஆர் மேல வைக்கிறாரு. எம்ஜிஆரை வச்சுட்டு நானும் ஆணையிட்டால் அது இதுன்னு விஜய் சொல்றாருன்னு சொல்லும் போது அவர் ஊண்டு கோலாட்டு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எடுத்துக்கிட்டு தான் நடக்கிறாரு. சீமான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு நடக்கிறாருங்கிறத நம்ம பதிவு பண்ணி தானே ஆகணும். இது ஒரு பக்கம் இருக்க. விஜய் வந்து அடுத்து வரலாம் சார். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க பேசும்போதுமே எடப்பாடியா ஆப்ஷன் அப்படின்னு தான் சொன்னீங்க, அதிமுக ஆப்ஷன் தான் சொன்னீங்க. அப்போ இதே விஷயத்தை தான் விஜயுமே சொல்றாரு, அதிமுக வந்து களத்திலே இல்லை அப்படிங்கிறது. அதை நம்ம உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது தேர்தல் முடிவுல தெரியும். விஜய் பிரசாந்த் கிஷோர் மாதிரி 1.5% போகலாம், 2.5% போகலாம். தேர்தல் முடிவுல தான் தெரியும். இல்ல பிரசாந்த் கிஷோர் மாதிரி அப்படின்னே விஜய் ஒப்பிட முடியாதுல்ல. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறது ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆனா விஜய் அப்படி இல்லையே. சரத்குமார் ராதிகா தான் எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு, சரத்குமாருக்கு நாடியில விட்டு திண்டுக்கல்னாரு. இந்துத்துவா ஓட்டு கீழே 3 இலக்கத்துல போயிட்டாருல்ல. இந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு பாஜக களத்துல தொடர்புடையவர்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம பாஜகவை பார்த்துட முடியுமா? பாஜக 18 விழுக்காடு ஓட்டு என்டிஏவா எடுத்தாங்க. அவங்க சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாங்கிறத அச்சப்பட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற தேர்தலிலே பாஜக வேண்டான்னு சொன்னவர் சட்டமன்ற தேர்தலில் வந்து கைகோர்த்திருக்கிறாரு. ஸோ பாஜக வந்து அண்ணாமலையை ஒரு ஹீரோவை வச்சு எடுத்த 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டு, அந்த ஓட்டுக்குள்ள மரியாதைக்கு தான் எடப்பாடி கூட்டணியா உள்ள வந்திருக்கிறார். இல்லை, இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க பாஜக வந்து சீமான முதலமைச்சராக அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அது எப்படி முடியும்? நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்பு பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சீமான் பாஜக எதிர்ப்பு தான் பேசிட்டு இருக்கிறாரு.
டாக்டர் ராமதாஸ் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கிறது மலத்தில் நெளியும் புழு போன்றவர்னு சொல்லி கடுமையாக பேசினார். கலைஞர் வந்து ராமதாஸ் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்க மாட்டான்னு ரொம்ப அசிரத்தையாக இருந்தார். பாமக துணைத் தலைவராக, செய்தி தொடர்பாளராக, அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக நான் அந்த கூட்டணியை உருவாக்கி விட்டுட்டேன். அந்த கூட்டணி வெற்றி பெற்று அப்புறம் கலைஞரே பெரிய அதிர்ச்சி அடைஞ்சு பதறிட்டு இருந்தார். ரவீந்திரன் துரைசாமி கொள்கை இல்லாத கூட்டணியை உருவாக்கிட்டாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் மட்டும் என்டி ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு உங்கள் மனைவி உங்களெல்லாம் கொடுமைப்படுத்தின, எமர்ஜென்சியில் கொடுமைப்படுத்தின காங்கிரஸ் கூட்டம் மட்டும் கூட்டணி போகும்போது டாக்டர் மட்டும் ஏன் கூட்டணி போக முடியாதுன்னு கேட்டேன். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து இன்னைக்குள்ள லெவலில் கரெக்டு தான். சீமான் 214 தனிச்சு தான் போட்டிடுறாரு. அதிமுக எடப்பாடியை கடுமையாக தான் அடிக்கிறாரு, எம்ஜிஆரே அடிக்கிறாரு, ஜெயலலிதாவே அடிக்கிறாரு. ஒரு வேளையில் அண்ணாமலை பிஎம்ஓ முயற்சியில் அது நடந்துட்டுன்னா எடப்பாடியெல்லாம் தெருவில் நிற்பாரு. உங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு? இல்லை, இப்போ வந்து சீமான் வந்து எடப்பாடி அடிக்கிறாரு, அதிமுக எல்லாரும் அடிக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் மேடையிலேயே ஏறி நின்று பேசுறாரு. அதுல என்ன இருக்குது? இல்லை, இப்போ நீங்க பாஜகவை எதிர்த்துட்டு ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறி நிக்கிறது, இது எப்படி எதிர்மறையால இருக்கு? பாரதியாருக்கு பாரரத்னா வேணும்னு கேட்கிறாரு, பாரதியார் புகழ பாடுறாரு. திமுக மேடை போடு, நானும் பாரதியாரை வந்து பேசணும்னு சொல்றாரு. திமுக மேடை போட்டு கொடுக்க சொல்லுங்க, பேசுவாரு. இல்ல, இப்ப பாரதியார பேசுறது சரிதான், பாரதியாருக்கு பாரத ரத்னா வேணும்னு கேட்கறதுலாம் சரிதான். அது எந்த இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. எந்த தப்புமே இல்ல. பிராமணர்கள் ஓட்டு வந்து எடப்பாடி தலைமையோட சீமான் தலைமைக்கு போடும். 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. அவர் வந்து சோசியல் இன்ஜினியரிங் பண்றாரு. 8 விழுக்காடு வாக்குகளை எடுத்தவர் அதை 17 விழுக்காடு வாக்குறதுக்கு அதுக்கு அவர் முக்குலத்தோர் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எடப்பாடி அடிச்சதுனால அந்த ஓட்டுகளை குறி வைக்கிறாரு. இந்து நாடார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு அந்த ஓட்டை குறி வைக்கிறாரு. மோடி பிரதமரின் வாக்களிச்ச பிராமணர்கள் ஓட்டை குறி வச்சு அவர் அரசியல் பண்றாரு. 17% வாக்குகளா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் அதை குறி வச்சு போறாரு. கன்ஷிராம் பாண்டியில அவரோட குறி அதுதான். அவருடைய சோசியல் இன்ஜினியரிங் வெற்றி பெற்றுனா கண்டிப்பா 17 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 1 விழுக்காட்டுல இருந்தவர் 8 விழுக்காட்டுல வருவாருன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல, அந்த டைம்ல வந்து சீமான் பின்னாடி இளைஞர்கள் வந்து அதிகமா இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த இளைஞர்கள் எல்லாமே விஜய் பின்னாடி போயிருக்காங்க. இது கற்பனை, கட்டுக்கதை. ஜான் ஆரோக்கியசாமி பணத்துக்கு விலை போனவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம். இல்ல, இப்படி நம்ம சொல்லும் போதே போயிருக்காங்க அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. சொல்லி இருக்கும் போது எலெக்ஷன்ல தான் நிரூபணம் ஆகும். கமலஹாசன் வரும்போது இந்த சர்வேயிலே சீமான் பேர் இல்லை. இன்னைக்கு கமலஹாசன் எங்க இருக்கிறாரு? இடைத்தேர்தலில் போட்டியிடாத கமலஹாசன் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? இடைத்தேர்தலில் போட்டியிடாம கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடினான்னு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் விஜயும் கமலஹாசன் 2.0 போறதுக்குள்ள வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு. ஸ்பாயிலர் அப்படிங்கிறது விஜய் அப்படிங்கிறது இப்போ நிரூபணமாயிருக்கு. ஸ்பாயிலர் நான் சொல்ல வரல. விஜய்க்கு மக்கள் என்ன ஆதரிக்காங்களோ அந்த ஆதரவு வளையம் கிடைக்கும். அது 2026 தேர்தல் ரிசல்ட்லாம் தெரியும். அதுவரை ஒவ்வொருத்தரும் அவங்க கணக்கை சொல்லலாம். அது எதுவுமே நிஜமல்ல. அது ஒவ்வொருத்தரோட பார்வை, கிளைம், அவங்களோட கணிப்பு. உங்க கணிப்பு ஒன்றா இருக்கலாம், இன்னொருத்தர் கணிப்பு ஒன்றா இருக்கலாம். உண்மை என்னங்கிறது 2026 தேர்தல் முடிவில் தான் தெரியும். இதுல தான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற உண்மையை தாங்க முடியாதவங்க என்கிட்ட மோத வரும்போது, நீ ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட விலை போனியான்னு யாருனாலும் திருப்பி முகத்தில் அடிச்சாலும் கேட்குறேன். ஸோ ரிசல்ட் என்னன்னு தெரியாது. 26 தேர்தல் ஆணையம் தான் சொல்லணுங்கிறத ஒத்துக்கிட்டு போறவங்க கிட்ட நேர்மையா போறாங்கன்னு நான் சொல்லிக்குவேன். அதை விட்டுக்கிட்டு தான் பிடிச்ச முயலுக்காலுங்கிறவன் ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட விலை போனியாங்கிறத நான் திருப்பி கேட்பேன். இல்லை, இப்போ விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்தவ வாக்குகளை வந்து குறி வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஏன்னா திருப்பரங்குன்றம் விஷயம் நடந்திருக்கு, அதை பத்தி வாய் திறக்கவே இல்லை. ஆனா கிறிஸ்துமஸ் விழாக்கு 2 விழாக்கள் முன்னெடுத்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து தனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு ஒரு முயற்சியா பண்றாரு. அது அரசியல்ல வரவேற்கத்தக்கது. நான் அரசியல்ல வந்த விஜய் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அவருக்கு ஒரு அச்சம் உள்ள வந்துச்சு. ஒரு வேளையில அவர் வந்து பிஜேபிக்கு பி டீம் கிடையாது. ஜோசப் விஜய் பிஜேபிக்கு பி டீம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பிஜேபி மேல வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவர். அதான் உண்மை நிலைமை. இல்ல, வன்மம் காழ்ப்புணர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? சிஏஏ எதிர்ப்புங்கிற ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு லெட்டர் பேடா இருந்தார் 2024. எப்படி இருக்கலாம்? சிஏ எதிர்ப்பு மட்டும்தான் நாட்டில் இஷ்யூவா? இல்ல, இப்போ அதுதான் நான் சொல்றேன். எதுவுமே ஒரு எதிர்த்து பேசலையா, அப்புறம் எப்படி பிஜேபியோட சிஏஏ எதிர்ப்புன்னு ஒன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுதான் நான் சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய கருத்தை தான் எல்லாரும் அவர் மேல அலிகேஷனா போடுறாங்க. இப்ப நீங்க எதுவுமே எடுத்து பேசல பிஜேபின்னு சொல்றீங்கல்ல, இதைத்தான் எல்லாரும் அவர் மேல அலிகேஷனா போடுறாங்க. அதனால அவர் வந்து கிறிஸ்தவர்கள் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராட்டு. ஒருவேளை படத்தை கூட பார்க்காம விட்டுருவாங்க ஒரு அச்சம் வர்றதுனால அவர் வந்து ஜோசப் கதைகள், யோகோப்பு கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் பாக்குறேன். இல்ல, இனிமே ஒரு படத்திலே நடிக்க மாட்டேன் அப்படின்னு அது அவர் சொல்றது தண்ணியில தான் எழுதும். ஜனநாயகன் தான் கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்றது தண்ணியில தான் எழுதும்.
ஓகே, இந்த கிறிஸ்தவ வாக்குகள் அப்படிங்கிறத தாண்டி விஜய் வந்துட்டு பிஜேபியோட கைக்கூலி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா திருமாவளவன் வந்து விஜயும் சீமானும் பிஜேபியோட கைப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவர் அந்த குற்றச்சாட்டு சொல்றதுக்கு காரணம் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் திமுக டிசிக அணிக்கு கன்சல்டேட் ஆகணும், அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சு சொல்றாரு. இது அரசியல் இயல்பு தான். சீமானும் 8 விழுக்காடு ஓட்டு இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு தான் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். அந்த பேசும்போதே சொல்றாரு, ஒரே ஸ்ட்ரோக்ல வந்து விஜயால முதலமைச்சர் ஆக முடியாது, குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் எல்லாமே இருக்கு அப்படின்னு. விஜய் 214 கேண்டிடேட்டே போட்டுவிட மாட்டார் மேடம். அவர் 39 கேண்டிடேட் கமலாசன் மாதிரி இல்லாதனால தான் லெட்டர் பேடா இருந்தார். இல்ல 234 கேண்டிடேட்டே போட மாட்டாருன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நேற்றுக்கு தான் வந்து எல்லா நிர்வாகிகளையும் அவருக்கு பிறந்த நாள் 234 தொகுதியிலே நடந்ததாட்டு புஷி ஆனந்த் கிளைம் பண்றாரு. நீங்க ஆதாரம் எடுத்துட்டு வந்து எனக்கு தாங்க அடுத்த முறை, நான் என் கருத்தை பின்வாங்கிக்கிறேன். 35 இடத்துக்கு மேல ஒரு 15,000 20,000 ரூபாய் செலவழிச்சு யாருமே அன்னதானம் போடல, மோசடியா 234 பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு. திரும்ப திரும்ப நான் கேட்டேன், அவரால் ஆதாரம் தர முடியல. மதிமுகம் மூலமா உங்களுக்கு ஆதாரம் வாங்கி தர முடியும்னா அடுத்த இன்டர்வியூ வரும்போது ஆதாரம் வாங்கி கொடுங்க, நான் ஓகே சகோதரி உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன்னு என் கருத்தை நான் பின்வாங்கிக்கிறேன் சகோதரி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் பேசும்போது சொன்னாரு, தமிழக மக்களுக்கு எதுவா இருந்தாலுமே நான் முன்ன வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நேத்து வந்து அவரோட கார் முன்னாடியே ஒரு பொண்ணு போய் விழுந்திருக்காங்க, அது வந்து கண்டுக்காம நிறுத்தாமையே போயிருக்காரு. இப்போ அவரோட அந்த இதை எப்படி பாக்குறது? இதெல்லாம் ஒரு சின்ன உள்கட்சி அரசியல் பிரச்சனை, இதெல்லாம் போட்டு சகோதரர் விஜயை போட்டு நம்ம தாளிக்காண்டாம். பெண்களோட பாதுகாப்பு குறித்தும் பேசியிருந்தாரு. தாவேக்காவுல பெண்களோட பாதுகாப்பு இப்போ சர்ச்சையா போயிட்டு இருக்கே சார். இது எல்லா கட்சியிலையும் உள்ள ஒரு சோசியல் ப்ராப்ளமா, இதை வந்து யாரையும் நம்ம இது பண்ணாண்டாம். ஒவ்வொருத்தரும் தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், குய்வைவா இருக்கணுங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று. நேத்து நடந்த அந்த கிறிஸ்துமஸ் விழாவிலையுமே காங்கிரஸோட மூத்த நிர்வாகி வேலுசாமி அவர்கள் வந்து கலந்துகிட்டு வந்து நல்லவங்க எல்லாமே ஒரே கூட்டணியில இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காங்கிரஸ் தாவேக்கா அந்த கூட்டணி எப்படி சார் அந்த கணக்கு? ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. அப்புறம் எங்க ரெட்டியார் அண்ணன் வேலுசாமி அண்ணன் அந்த கூட்டத்தில் போயிருக்கனால என்ன ஆயிரப்போகுது. இன்னைக்கு மது யாஷி கவுடு வந்து நாங்க விஜய பொருட்டாட்டே எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. தினமலர்ல மது யாஷி கவுடு அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அவர் சொல்லிட்டாங்க, நீங்க உங்க ரீல்களை தினமலரோட நிறுத்திருக்கணும். எக்கனாமிக் டைம்ஸ்ல நேற்று நீங்க ரீல் விட்டீங்க, நான் ஸ்டாலின் சரண்டர் ஆகி கிடக்கேன், ஸ்டாலின் கலத்தி விட்டுக்கிட்டு காங்கிரஸுக்குள்ள சீட்டை ஓபிஎஸ்சி டிடிவி பிரேமலதா மேரன்னு கொடுத்தா நம்ம தெருவும் தனியாமா போயிடும், இந்தியாவே முடிஞ்சு போகும் நமக்குன்னு ராகுல் காந்தி உடனே மது யாஷிகோட வச்சு கணக்கிலே இல்லை, நாங்கள் எங்கள் கூட்டணி தெளிவாக இருக்கோங்கிற கருத்தை சொல்லியிருக்காப்புல. இது நீங்கள் உங்கள் பணபலத்தை தினமலர் தினத்தந்தியோட நிறுத்தியிருக்கணும். எக்கனாமிக் டைம்ஸில் கொண்டு போட்டீங்க, ராகுல் காந்தி பார்த்துட்டாரு. உடனே மது யாஷி கவுடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வச்சு எங்கள் கணக்கிலே தாவேக்கா இல்லைன்னு அறிக்கை விட்டுட்டார். நீங்கள் தினமலர்ல அது கூட போட்டுட்டாங்க, பரவாயில்ல, தினமலருக்கு பாராட்டுகள். இல்ல அவங்க அது இப்படி சொன்னாலுமே இந்த நடவடிக்கைகள் ஈடுபடுறவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையே காங்கிரஸ் கட்சி. அப்படித்தான் இருக்கும், அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இன்னும் சொல்ல போனா விஜய் வருவாருன்னா ஒரு 8 எம்எல்ஏ சீட்டு கை சின்னத்துல ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லுங்க, ஒரு 8 எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. யாருக்கு? தாவேக்காவுக்கு. இல்ல இப்போ தாவேக்காவுல இருந்து காங்கிரஸ் கூட்டணி வரணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல காங்கிரஸ்குள்ள இருந்து தாவேக்கா கூட்டணி? யாரும் பண்ணல. பலகீனமான பத்திரிகையாளர்களை பயன்படுத்தி ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜனாவும் பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. மது யாஷி கவுடு அதை பொய்யின்னு காட்டிட்டாப்புல. ராகுல் காந்தியே மோடி ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிற இதுல ஒட்டுண்ணி காங்கிரஸ் அடிச்ச அடியில ராகுல் காந்தியை ஸ்டாலின் சரண்டர் ஆன போது என்ன பண்ண முடியும் இவங்க? அப்போ திமுக கூட தான் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது. கண்டிப்பா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், 22 எம்பி வச்சிருக்கிறாரு. 3 விழுக்காடு ஓட்டு கூட காங்கிரஸ்ல, தமிழ்நாட்டில் இல்லாத காங்கிரஸுக்கு ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு சொல்லும் போது இதை விட்டுட்டு தெருவும் தண்ணி மாட்டா காங்கிரஸ் போவாங்க. கரெக்ட் தான் சார். இப்போ தாவேக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொங்கு மண்டலம் அதுல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்களே. செங்கோட்டை அண்ணன் இங்கே கிடைச்சிருக்கிறாரு, அவரை வச்சு கொஞ்சம் அரசியல் பண்ணுறாங்க. பொதுவாக கொங்கு மண்டலம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பட்டுதல் உள்ள இடம். எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சு இவங்க அரசியல் பண்ணுறதுனால அதில் எடப்பாடியை பலகீனப்படுத்த நினைப்பாங்க. குறிப்பாக பாஜகவுக்கு பதற்றமே, பாஜக நிற்கிற தொகுதிகளில் எடப்பாடி முதல்வர்னு பாஜக நிற்கிற தொகுதியில் தாவேக்கா வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அந்த தொகுதிகளில் அதிமுக வாக்குகளை பிரித்து பாஜகவை காலி பண்ணிடுவாங்கிறதான் பாஜகவுக்கு இப்போ பதட்டமாக இருக்குது. அதனால இவர் விஜய் வரணும்னு பரிதாபத்துல ஜன்னி வந்த மாதிரி உளறி கூட்டிட்டு இருக்காங்க பாஜக தலைவர்கள். ஆமா, இன்னைக்கு கூட நைனா நாகேந்திரன் வந்து யார் வேணா கூட்டணியில வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி பேசும்போதுமே வந்துட்டு திமுக எதிர்க்கக்கூடிய ஒத்த கருத்துடையவர்கள் யார் வேணா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப இவங்க வந்து ஒரு ஆளே இல்லை அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து சொல்லியுமே இவங்க போறதுக்கான காரணம் என்ன? அவங்க விஜய் தனிச்சுன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்கள் வாக்கு வந்து
விஜய்க்கு போயிடும், நம்ம எல்லாம் தோத்து போவோங்கிறத அவங்க நம்புறாங்க. அது எப்படி சார் முடியும்? எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னாலே அது அதிமுக அப்படின்னு தான் இருக்கு. இப்போ அவர் அதை வந்து ஆட்டையை போட்டார் அப்படிங்கிறதுக்காக மக்களும் போயிடுவாங்களா? நிற்காத தொகுதிகளில், இரட்டையில நிற்காத தொகுதிகளில் அன்னைக்கு விசிகா மதிமுக தொகுதிகளில் எம்ஜிஆர் புகழ் காக்கிறதுக்கு விசிகாவுக்கும் மதிமுகவுக்கும் போடாமல் தேமுதிகவுக்கு கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு போட்டது மாதிரி விஜய்க்கு போட்டுட்டாங்கன்னா பாஜக ஒரு தொகுதியிலுமே ஜெயிக்காது. ஸோ அந்த கண்ணோட்டத்துக்குள்ள நம்ம அடிபட்டு போவோங்கிறதுனால அவங்க விஜய் பல நிரூபிக்காத விஜய், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை கூப்பிடுறாங்க. விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த அழிஞ்சு போவார். கொள்கை எதிரி பாஜக போனால் சினிமாவும் போயிடும், அரசியலும் போயிடும். இது கடைசி படம்ல நடிக்க வருவார், சினிமாவும் போயிடும், அரசியலும் போயிடும். இல்லை, அப்போ இப்போ பலமா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? பாஜகக்குள்ள போனா அழிஞ்சு போயிடும்னா இப்போ அவங்க பலமா இருக்காங்க. என்ன பலங்கிறது 2026 ரிசல்ட்ல தான் தெரியும். அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கும் போது அண்ணாமலை அவர் வந்து பயங்கரமான ஒரு இடம் வந்து இதுக்கு முன்னாடி வகிச்சுட்டு இருந்தாரு. இப்போ அவரை வந்து இடத்துல பார்க்கவே முடியலையே, இது எப்படி பாக்குறது? ஒருவேளையில எடப்பாடி பழனிசாமி சீட் தகராறுல 2 தடவை உடைஞ்ச மாதிரி உடையதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பேருக்குமே தேவை. 2 பேருமே தோத்து போனாங்க. தோத்து போனவங்களுக்கு சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி கலத்தி விட்டுட்டாருன்னா திருப்பரங்குன்றத்தை மையமாக வச்சு, இந்துத்துவ மையமாக வச்சு அண்ணாமலை முதல்வர்னு தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒரு ஆப்ஷனை பிஜேபி கையில் எடுக்காமல் போக முடியாது. சும்மா ஏனோ தானோ ஒன்று 2016 தமிழிசை தலைமையில் கேண்டிடேட்டே போட முடியாமல், தமிழிசை மட்டும் காரணம் இல்லை, எல்லாரும் தான் காரணம். 40 சீட்டு பாரிவேந்தருக்கு, 20 சீட்டு தேவநாதன் யாதவுக்குன்னு சும்மா சுண்டல் விநியோகம், பஞ்சு மிட்டாய் விநியோகம் மாதிரி கேண்டிடேட் போட முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் தெளிவாக அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் இந்துத்துவாவை கையில் தூக்கிக்கிட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வீகத்தை எடுத்தாகணும். அதுக்காக தான் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அண்ணாமலை கிட்ட ப்ரெஸ் மீட் கொடுக்க சொன்னாங்க. ஏன் முன்னாள் தலைவர் தமிழிசைட்டை கொடுக்க சொல்லியிருக்கலாமே, ஏன் பொன்ராதாசன்ட்ட கொடுக்க சொல்லியிருக்கலாமே, ஏன் எல்முருகன் வந்து கொடுத்துருக்கலாமே, ஏன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து கொடுத்துருக்கலாமே, ஏன் அண்ணாமலைகிட்ட கொடுத்தாங்கன்னா எடப்பாடி சீட் ஷேரிங்கில் காலவாரி விட்டுட்டாருன்னா அண்ணாமலை தலைமையில் ஒரு அணி கட்டி களத்தில் நிற்கணும். ஏன்னா எடப்பாடி கைவிட்டுட்டாருன்னா வீட்டில் போய் முடங்க முடியாது. அண்ணாமலை தலைமையில் அதை எதிர்கொண்டாகணும். ஸோ அதற்காக தான் அண்ணாமலைக்கு வந்து நீக்கப்பட்ட அண்ணாமலைக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அயன்மேனி மோடி பாராட்டினாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு, சிவில் சந்தோஷோட சேர்ந்து சந்திக்கிறாரு, இங்கே ப்ரெஸ் மீட் அவர் கொடுக்குறாருன்னு சொன்னால் மீண்டும் அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் வருது. இல்ல, அப்போ மாநில தலைவர் அப்படின்ற பொறுப்புல வந்து இப்ப நயினார் நாகேந்திரன் சரியா செயல்படாத மாதிரி தான் இப்ப பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அண்ணாமலை இருக்கும்போது இருந்த வீரியம் வந்து இப்போ இல்ல. சோ அண்ணாமலையை தலைவரா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, நயினார் நாகேந்திரன் இந்த கூட்டணி சுமுத்தா போகணும், சரியா போகணுங்கிறக்காக தான் சகோதரர் நயினார் நாகேந்திரன் தலைவராக போட்டிருக்காங்க. அவர் அந்த தன்மைக்கு தக்கன கரெக்டாக தான் பேசினாரு. நேற்று கூட ஓபிஎஸ் டிடியை பற்றியெல்லாம் பேசலங்கும் போது அந்த கூட்டணி உடையாம அமைதியாக கொண்டு போகணுங்கிறதுக்கு பொருத்தமான ஒரு குணாதிசயம் கொண்ட சகோதரரை அந்த இடத்துக்கு போட்டிருக்காங்க. அண்ணாமலையை தலைவராக போட்டால் சீட்டு தகராறுல அவரே உடைச்சிருவார். உடையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, போதுமான சீட்டு வேணும்னு நினைக்கிறாங்க. உடையக்கூடாதுங்கிறதுக்கு நயினார் நாகேந்திரன், போதுமான சீட்டு வேணுங்கிறதுக்கு அண்ணாமலை. இல்ல, அண்ணாமலை எப்படி அந்த சீட்டை அவரே உடைப்பாரு அப்படின்னு சொல்றீங்க? 2 தடவை உடைச்சிட்டாருல, நகர்ப்புற உள்ளாட்சியில் உடைச்சிட்டாரு, மக்களவையில் உடைச்சிட்டாருல. எடப்பாடியும் காரணம், ஒரு கை ஓசை இல்லை, 2 கையும் தட்டினா தான் ஓசை வரும். எடப்பாடியும் உடைக்க நினைச்சாரு, இவரும் உடைக்க நினைச்சாரு, உடைச்சிட்டாங்க. இப்போ 2 பேருமே பாஜகவும் அதிமுகவும் வீழ்ந்து போனதுனால ஒன்றா சேர்ந்துருக்காங்க. மீண்டும் உடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து நயினார் நாகேந்திரனை பயன்படுத்துகிறாங்க. அதே வேளையில் குறைஞ்ச சீட்டு கொடுத்து ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அண்ணாமலைக்கு வந்து தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எல்லாம் பேச்சுக்கள் இருந்தது. அந்த இதுக்கு கொடுக்கப்படுமா தேசிய அளவில் பொறுப்புகள்? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 45 வயது உள்ள நிதின் சின்ஹாங்கிற ஒரு பீகாரை சேர்ந்த 45 வயசு பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவில் முக்கிய தலைவராக இருந்தவர் வந்து தேசிய தலைவராக இருக்கிறாரு. நிதின் நாபின் சின்ஹா ஆயிருக்கிறாரு. அவருக்கு டீம்ல அண்ணாமலை ஒரு முக்கிய இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனா தனி கட்சியும் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தாவேக்காவோட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்கு சார். இதை எப்படி பாக்குறீங்க? வதந்திகள் எல்லாமே பாட்டு தான், அதை நம்ம சொல்ல முடியாது. அண்ணாமலை தலைமையில விஜய் வருவாரா? இல்ல, விஜய் தலைமையில தானே அண்ணாமலை வருவாரு. அதே எப்படி நான் சொல்றேன், அண்ணாமலை தலைமையில தான் விஜய் வந்தாகணுங்கிறேன். அண்ணாமலை 18 விழுக்காடு வாக்குகளை
ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. சீமான் போன்றவர்களே கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு, களத்துக்குள்ளே வராதவர்னு கோழை நாய்கள்னு சீமானால் விமர்சிக்கப்படக்கூடிய ஒருத்தராக இருக்காரு. இல்லை, அவங்க வந்து நாங்கள் வந்து நாய்கள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதுக்கு பதில் தரப்புமே கொடுத்துருந்தாங்க. அருண்ராஜ் அவர்கள் கொடுக்கலாம். ஆனால் களத்தை விட்டு ஓடிட்டாங்கல்ல, ஓடுனது உண்மை தானே, களத்தை விட்டு ஓடுனது உண்மை தானே. இது கரூரை சொல்றீங்களா சார்? விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு சொல்கிறேன். களத்துக்குள்ளே நிற்கல, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக தானே இருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை தலைமை ஏற்றுங்கன்னு அண்ணாமலை கேட்கலாம். சீமானுக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனை? என் தலைமையில் நீ வா தம்பி, நீ பலம் நிரூபிக்காதவன், உன் தலைமையில் எவனும் வரமாட்டான். விஜயகாந்தாவது பலம் நிரூபித்ததுனால மக்கள் நல கூட்டணி அமைச்சார். உன் தலைமையில் எவனும் வரமாட்டான்னு சொன்னது தானே இன்னை வரை நடக்குது. சீமான் தன் தலைமையில் விஜய் கேட்டார், அது நடக்கலை. திருமாவளமே வெளியே வரணும்னா என்ன சிஎம்மா சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அது நடக்கலை. காங்கிரஸ் வந்து திமுக தரதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு ஆசையே இல்லை. அல்லது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தாலே கார்த்திக் சிதம்பரத்தை சிஎம்மா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் தான் காசு கொடுத்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் தினத்தந்தி தினமலரை பயன்படுத்தி பொய்யா இட்டு கட்டி ஒரு ஆதாரமற்ற செய்திகளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஆதாரமற்ற ஒரு செய்தியை கேட்கும்போது அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அண்ணாமலை என்ன சிஎம்மா சொல்லுங்கன்னு தான் விஜய்கிட்ட சொல்லுவார். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க சீமான் வந்து விஜயை வந்து கூட்டணிக்கு அழைச்சதா நீங்கள் சொன்னீங்க. அந்த கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறதுனால தான் விஜய் மேலே இவ்வளோ காட்டமாக சாட்டுறாரு. பெரியார சொல்லிட்டு தமிழ் தேசியத்துன்னு சொல்றதுனால தான் சீமான் பெரியார் மண்ணு பெரியாரே மண்ணுன்னு ஈரோடு கிழக்குன்னு நின்னாரு. நீங்கள் தில்லா இருந்தால் இது பெரியார் மண்ணு தான்னு நீங்கள் பெரியாரை முன்னிறுத்தி கொள்கை தலைவராக முன்னிறுத்த நீங்கள் ஈரோடு கிழக்கில் போய் நின்று இருக்கலாமே. நிற்காதது யாரோட தப்பு? நான் பெரியவனா நின்று இருக்கலாமே. சீமான் நிற்கிறாருல, பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு, இது பெரியார் மண்ணு தான்னு விஜய் போய் நிற்கலாமே. இல்லை, நேரடியாக வந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது அது அவர் கணக்கு. சீமான் கணக்கு கோழை நாய் களத்தை விட்டு சீமானுக்கு பாருங்க. ஜானாரிக்கசாமி வாமிட்டு எடுக்கிறத எல்லா பத்திரிகையாளரும் வாங்கி எடுத்து சாப்பிட்டு வாங்கி எடுக்கிற மாதிரி சீமானும் பேசணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? அவர் களத்துக்குள்ள இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி விஜய்க்கு ஆதரவா தானே பேசினாரு, என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசினாரு. அதைத்தானே சொல்றேன். பெரியாரை வச்சது பிறகு பெரியார் மண்ணு கருவாட்டு சாம்பார் வளமும் போகாம இடமும் போகாம இருந்தா நடுவில் அடிப்பட்டு சாவாருன்னு சொன்னாரு. இவரு கூட மைக் படத்தை போட்டு அவருக்கு படத்தை போட்டா உலக தமிழர் மத்தியில் வசூல் வரும்னு தானே அவரு மைக் படத்தை போட்டாரு. என்னத்துக்கு மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுக்கணும்? யாரு? விஜயா? விஜய் தான். ஓகே, சின்னம் கேட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா? மைக் படத்தை போட்டு கோட் படத்துக்கு அது வந்து சீமான வச்சு அந்த கார்னர் பண்ணி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல வரீங்க? சீமானுக்காக தான் கொடுத்தாரு, அது சினிமா லாபத்துக்காக தான் கொடுத்தாரு. சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை கொடுத்ததும். ஆனா இப்போ சிவகார்த்திகேயனையவே எதிராக தானே அவங்க வந்து அதெல்லாம் எதிரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, பராசக்தியும் ஜனநாயகம் எங்கிருந்தோ வந்தாலும் சொர்க்கமும் ஒரே நாள் வருது. ரெண்டு அண்ணன் சிவாஜி கணேசனுக்கு படம். எங்க அண்ணன் வெரைட்டியா நடிப்பான். சொர்க்கமும் வருது. எங்கிருந்து வந்தாலும் சிவாஜிக்கு சிவாஜி எதிரியா? அதுலயும் சிவாஜி ஹீரோ, இதுலயும் சிவாஜி ஹீரோ. ரெண்டு படம் ஒரே நாள் வருது. இல்ல, அதுல ரெண்டு ஒரே ஹீரோ சார். இது வந்து ரெண்டு வேற வேற இல்ல. எங்க இது பேட்டையும் விசுவாசமும் ஒரே நாள் வருது. அஜித்தும் ரஜினி எதிரியா? என்னங்க கூத்தா இருக்குது? இல்ல சார், இப்போ வந்து ஜனநாயகன் தான் விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்றாங்க. பராசக்தி அப்படிங்கிறது அந்த பெயரே வந்துட்டு நமக்கு தெரியுது, திராவிட கொள்கைகள் சம்பந்தமா இருக்கக்கூடிய அந்த பெயர். பராசக்தினா பராசக்தி அம்மன் படம், அம்மன் பேருங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு. பராசக்தி வந்திருக்கு, மீண்டும் பராசக்தி வந்திருக்கு, இப்பவும் பராசக்தி வருது. சொல்லுங்க. அப்படி இருக்கும் விஜய் திராவிட கொள்கை தானே, பெரியாரை வச்சு தானே வராரு. சீமான் அதானே சொல்றாரு, மூணுமே திராவிட பாடி சோடாக்கள். நான் தான் பெரியார் மண் இல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடியவன். ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் மூணுவரும் திராவிடன்னு தானே சீமான் சொல்றாரு. அப்ப இதுல திராவிடம் எங்க வந்து? விஜய் திராவிடம் தானே, பெரியார் தானே, அண்ணா தானே, எம்ஜிஆர் தானே, ஜெயலலிதா தானே, 4 பேரும் திராவிட தலைவர்கள் தானே. இல்ல, இப்போ விஜய் பேசக்கூடிய அந்த திராவிடத்துக்கும் திமுக பேசக்கூடிய அந்த திராவிடத்துக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்காக அந்த கொள்கைகள்ல என்ன மாறுபாடு இருக்கதா பாக்குறீங்க? விஜய் என்ன திராவிடத்தை பேசிட்டாரு? திடீர்னு எம்ஜிஆர் எடுத்தாரு, ஜெயலலிதா எடுத்தாரு. இது சீமானுக்கு வந்து பெரிய லாபத்தை கொடுத்துட்டு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு தான் சீமான் அரசியல் பண்ணுவாரு. விஜய் கட்சியில வந்துட்டு இப்போ நம்ம சீமான் பத்தி பேசினதுனால காளியம்மாள் அவர்கள் வந்து தாவேகாவுல இணைய போறதா ஒரு செய்தி இருக்கு சார். அப்படி இணைஞ்சாங்க அப்படின்னா அது என்டிஏக்கு வந்து ஒரு பலவீனமா இருக்குமா? அவங்க தான் என்டிகே விட்டு பெய்யாச்சு, அப்புறம் எங்க போனா சீமானுக்கு என்ன? இல்ல, இப்போ வந்துட்டு காளியம்மாள் அப்படிங்கிறவங்க அறியப்பட்ட ஒரு முகம், மாநில காளியம்மா பிளஸ் தான். என்டிகேல சேர்ந்தாலும் பிளஸ், மீண்டும் என்டிகேல சேர்ந்தாலும் பிளஸ் தான், டிவிகேல சேர்ந்தாலும் பிளஸ் தான், பாஜகவில் சேர்ந்தாலும் பிளஸ் தான், திமுக பிளஸ் தான், எந்த கட்சிக்கும் அந்த சகோதரி பிளஸ் தான். ஒரு மக்கள் தொண்டர்,
ரொம்ப திறம்பட நின்றவங்க மயிலாடுதுறைன்னு நினைக்கிறேன். கணிசமான வாக்கு வங்கி எடுத்த ஒரு சகோதரி தான். இப்ப அவங்க வந்து தாவேக்காவில் இணையும் போது என்டிகேல இருந்து அவங்களோட ஆதரவாளர் தாவேக்கால இணைங்கிறது கற்பனை தானுங்க. தாவேக்கா பற்றி எல்லா செய்தியுமே கற்பனை செய்தியா பேசுறீங்க. இல்ல அவங்க தகவலா தானே சொல்றாங்க, அவங்க எதுவுமே கன்ஃபர்மேஷனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விலை எவ்வளவு நாள் ஆகுது, அங்க போறாங்க இங்க போறாங்க அங்க போறாங்க இங்க போறாங்கன்னு பிரச்சனை இருக்கு இப்போ. அதனாலதான் ஜானாரிக்கு சாமியை கட்டுக்கதை அடிக்கிறதுக்கு தான் நான் இப்படி ஒரு ஆணைக்கு பானன்னு இதை ஒண்ணு நான் அவுத்து விடுவேன். அதுக்கும் எவிடன்ஸ் கிடையாதுன்னு சொல்லதுக்கு தான்டா இதுக்கும் எவிடன்ஸ் கிடையாதுன்னு காட்டுறதுக்கு தான் அதை நான் பொதுவாக சொல்றது வழக்கம். இல்ல அது வந்துட்டு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து என்டிகே விட்டு நீங்கின உடனேயே போய் ஆரோக்கியம் கிட்ட பேசினதாகவும் அவர் அந்த பணம் கேட்டு அந்த டீலிங் போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் இதெல்லாம் என்னன்னு தெரியாம ஒருத்தர் மேல எப்படிமா தேவையில்லாத அலிகேஷன்ஸ் சொல்லுங்க. இல்ல அது அவங்க கட்சியில இருக்கிறவங்களே வெளியிட்டு இருக்காங்க, தாவேக்காவுல இருக்கவங்களே. முகமது நபி சொல்லக்கூடியபடி என் தோழன் சையது முகமது இல்ல இங்க வந்து காளியம்மாள் பத்தி நம்ம எதுவுமே சொல்லல. அந்த தாவேக்காவுல கட்சிக்கு பணம் வாங்குற அந்த பூசல் இருக்குதா அப்படிங்கிறது தான் இங்க பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த கட்சி பலன் இருக்காத கட்சி. பழைய தேவேந்திர குல வேளாளர் அருந்ததி எல்லாம் ஸ்டாண்ட் எடுக்க முடியாதனால 3 பிரிவுமே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இவர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு அந்த டக்காத்தி வேலைகள் பலிக்காது. தைரியமா வன்னியர் பழைய போலீஸ் ஸ்டேஷனை எதிர்கொண்டு விக்ரவாண்டிக்குள்ள வந்திருக்கணும். நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது அவங்களுக்கு 90 வடக்கண்டத்துல கேண்டிடேட் இருக்காது, இஷ்யூ இருக்காது, ஓட்டு இருக்காது. இது நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மற்றபடி இந்த சின்ன உள்ள விஷயங்கள் எல்லாம் போய் நான் இது பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கும் அதை பேசி என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு நான் தயார். தேங்க்யூ சார்.